வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் சொந்தமுமாய், நீதியுமாய் நேர்மையுமாய், நீதியுமாய் நேர்மையுமாய் நீடுலையில் வாழ்வதனால், வாருங்கள் மானிடரே, பாருலகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனை நாம் போற்றிடுவோம் போற்றிடுவோம் போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி கூறவும் அவர் வழி வாழவும் இந்த நாளில் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய நாளுக்காகவும் இன்று தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த நாளிலே நடைபெறக்கூடிய எல்லா செயல்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாகவும் வழிநடத்தும்படியாகவும் நம்மையே இப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியில் சிறப்பாக மரிய அந்தோணிராஜ் ஜெயராக்னி குடும்பத்தார் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இறைவன் இதுவரை செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறைவன் அச்சுகம் தரும்படியாகவும், பேர குழந்தைகள் இறை ஞானத்தில் வளரவும் தொடர்ந்து இறை கரம் குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும் நம் இப்பலியிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். தப்பி ஓடுவோம், இல்லையே அப்சலேயிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 13, 14, 30 மற்றும் 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 5, 13. தப்பி ஓடுவோம், இல்லையேல் அப்சலேயிடமிருந்து தப்ப முடியாது. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 13 முதல் 14 மற்றும் 30. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 5, 13. அந்நாட்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலேம் இஸ்ரவேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமிலிருந்து அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பி ஓடுவோம், ஏனெனில் அப்சலேமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாழ்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவ மலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது மகரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமெயி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமெயி பழித்து கூறியது, இரத்தவெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியரான நீ உன் தீமையிலே அழிவாய். அப்போது செரியாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருவாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தன் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீன் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்கு எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன், அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும்.
ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசெனேர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே,
சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு இயேசு நலமளிக்கிற நிகழ்வினை நான் வாசிக்க கேட்டோம். இந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதனுடைய வாழ்விடம் கல்லறையாக இருந்தது. அவனுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக இருந்தது. அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டிருந்தான் என்பதை விவிலியத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. தொடக்கம் முதலே சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதனை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகளிலே சொல்வதை நாம் யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். சாத்தான் தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம் என்று ஆண்டவர் இயேசு சாத்தானை குறித்து சொல்லியிருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த சாத்தான் பொய் சொல்லுகிறவர் 24 மணி நேரமும் தீமை செய்ய நினைக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது சாத்தான் தான். அப்படி தீமை செய்ய நினைக்கக்கூடியவன் ஒரு மனிதனை பிடித்துவிட்டால் அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அந்த மனிதனை யாராலும் அடக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராலும் அவனை கட்டி போட முடியவில்லை. சங்கிலியை அவன் உடைக்கிறான், கற்களால் தன்னை கீறிக்கொள்ளுகிறான், தன்னையே காயப்படுத்தி கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனைத்தான் காயப்படுத்துகிறான் என்று தெரியாமலேயே அவன் தன்னை காயப்படுத்தி கொள்வதை நாம் இன்றைய நாளிலே சாத்தானுடைய துன்பங்கள், துயரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாராலும் அடக்க முடியாத நிலையில் ஆண்டவர் இயேசு அவனை ஒரு வார்த்தையினால் அப்படியே மாற்றுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. ஆண்டவரை சந்திக்கிற போது அவன் தன் நிலையை உணர்கிறான். பல்வேறு நேரங்களிலே நாம் இதை நினைத்து பார்க்கிற போது இறை சந்திப்பு என்பது ஒவ்வொரு தீமைக்கும் தேவைப்படுகிறது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தீமையில் இருக்கிற போது அந்த தீமையினுடைய அளவு, அதனுடைய கனாகனம், அதனுடைய உயரம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஆண்டவரை சந்தித்தால் ஒரு நொடிப்பொழுதில் அது ஒன்றுமில்லாமல் மாறுகிறது என்பதைத்தான் இந்த மனிதனுக்கு நேரிடுகிற நிகழ்வை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நலம் பெற்று கொள்ளுகிற போது அவனை குறித்து ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலேகியன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் விவிலியத்தினுடைய இன்னொரு பகுதியிலும் வரும். அறிவு தெளிவுடன் அவன் அமர்ந்திருந்தான். அறிவு தெளிவுடன் அவன் அமர்ந்திருந்தான். இந்த பகுதியை நமக்கு நினைவு ஊட்டுகிறதா? எங்காவது ஞாபகம் இருக்கிறதா? ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலே அவன் தன்னுடைய தந்தையிடம் திரும்பி வருவான். திரும்பி வருகிற போது அவன் தனக்குள்ளாக அவன் அறிவு தெளிவு பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவன் அறிவு தெளிவுடன் தன்னுடைய தந்தையிடம் வந்து அப்பா என்று தன்னுடைய நிலையை சொல்லுகிறான், தன்னை மன்னிக்க வேண்டுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பேய் பிடித்திருந்தவனும் அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை விட்டு யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ, ஆண்டவருக்கு எதிராக நடந்து கொள்ளுகிறார்களோ, அல்லது தீமையை தனக்குள்ளாக வருவித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் அறிவற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இந்த மனிதன் பேய் பிடித்திருந்தான்,
அந்த மனிதனோ, அந்த ஊதாரி மைந்தனோ தன்னுடைய தந்தையை விட்டு விலகி இருந்தான். ஆகவே இறைவனை விட்டு விலகி இருத்தல் என்பதே நமக்கு அறிவற்ற ஒரு செயல்தான். ஆனால் அறிவார்ந்த செயல் என்று சொல்கிற போது, அறிவு தெளிவு பெற்ற செயல் என்பது ஆண்டவரோடு இணைந்திருப்பது. அத்தகைய ஒரு நிலையைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறான், அறிவு தெளிவு பெறுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் தீமையினுடைய வடிவம், தீமையினுடைய உருவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அல்லது நமக்கு பிரச்சனையினுடைய கனாகனம் பெரிதாக இருந்தாலும், நம் பிரச்சனைகளையெல்லாம் தாண்டியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய துன்பங்களையெல்லாம் தாண்டியவர், அவர் பெரியவர். அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், நமக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கிறது, நமக்குள்ளே ஒரு புரிதல் வருகிறது. ஆண்டவரை சந்தித்து நாம் நலம் பெற முடியும், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை காண முடியும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. சிந்திப்போம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளுடையாளமாக மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ, உண்மை வாழ்வின் பேரிதோ இவ்வையம் வந்ததோ. இறை இன்பமோ எழும் வாழ்விதோ, என்னை மறந்த இன்ப நிலையே என்னை ஆளுமே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ, நீலவானில் வெண்ணிலவோ என் இதயம் எழுந்ததோ. அது ஒளிர்ந்ததோ அருள் பொழிந்ததோ, என்றும் எல்லா பேருவகை இந்த நாளிலே. இறைவன் என்னில் எழுகையிலே என்ன ஆனந்தம், என்னில் என்ன ஆனந்தம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு